ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வீட்டில் என்ன சமைச்சேன் அப்படின்ற வீடியோ தான். அப்புறம் நாத்தனார் வந்து மாமா கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப 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 சாரி 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 சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவும் லேட்டாக வரும், பேர் சொன்னவங்க பேரும் வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்லுவேன். மன்னிச்சுக்கோங்க என்ன. ஏன்னா எனக்கு வேலை இருக்குது. இன்னிலேருந்து ஒரு 3-4 நாளைக்கு நமக்கு வேலை இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொன்னவங்க பேர் எல்லாமே நான் கண்டிப்பாக கண்டினியூவாக சொல்கிறேன். இப்போ மட்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேச விரும்பலை, வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பூசணிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய போகிறோம். அது என்னது, கடலைப்பருப்பு போட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோவக்காவும் உருளைக்கிழங்கும் பொரியல் பண்ண போகிறோம். இதுதான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், மாமா இப்போ தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இருக்கிற நல்லா இருக்க மாம்பழத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இல்லாதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் மாமாவுக்கு இப்போ தண்ணி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், வந்து அவங்க சாப்பிட போகிறாங்க. பாத்திரம் கழுவும் போது அப்படியே தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தள்ள ஊற்றிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தலையெல்லாம் எவ்வளோ ஆல்ரெடி ஈரமாக இருந்தது. எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன், நீங்களே அது தப்பாக கரெக்டாக சொல்லுங்கள். ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கல அப்படின்னு நம்ம வளர்க்குறாங்கன்னும் போது நம்ம அவங்கள விட்டு வளைக்கணும். இவர் என்ன பண்ணார், தண்ணி அடிச்சுட்டு இருந்தார் பம்பை. அப்போனா துணி அலசிக்கிட்டு இருந்தேன், பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு வச்சுட்டு துணி அலசிட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பாத்திரம் கழுவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க வாளியில் தண்ணி அடித்து வச்சாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும்ல, எதுக்குங்க நம்ம அந்த வேலையை செய்யணும். நான் வந்து கம்முன்னு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கப்பா நீனு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் கழுவுவாங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். பார்க்கலாம் அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டே இப்போ துணி அலசிட்டு இருந்தேன் பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, வேறு வாளி எடுத்து தண்ணி அடித்தாங்களா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. உனக்கு எதுக்கு இந்த அசிங்கம், அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன் பாருங்க. மனுஷனுக்கு காண்டாகி என்ன பண்ணாரு, அப்படியே பக்கத்தில் அடிச்சு வச்சு இந்த பெரிய பக்கெட் தண்ணி நிறைய அப்படியே தூக்கி தலை மேலே ஊற்றிட்டாரு. அவங்களும் மூஞ்சியும் பாருங்களேன் நல்லா. எனக்கு அப்படின்னு சிரிப்பு தாங்கவே முடியல. நான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிரிப்பு. தேவையில்ல ஒதுங்குறாங்கன்னா நம்ம விட்டு ஒதுங்கிறது தான் நல்லது. என்ன சொல்கிறீங்க? அதை விட்டு அவர் என்னவோ இவர் பெரிய மகாராஜா, அவங்க மகாராணி மாதிரி இவர் எதை கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்கன்ற மாதிரி இவர் அடித்து வச்சார். ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. சரியா, அதனால் என்ன பண்ணேன், துணியெல்லாம் மிஷினில் ட்ரையரில் போட்டு விட்டுட்டு நானும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு, சரி புடவை கட்ட நேரம் இல்லை, இப்போயே ஆல்ரெடி மணி 11 ஆயிடுச்சு. காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கினே ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, என் மாமியார் வேறு பார்த்தாங்கன்னா என் புருஷனை என்னைக்கு கூட்டு வச்சு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்பப்போ சில டைம்லாம் நைட்டியோடு சுற்றுறேன். நைட்டியோடனா என் ரூமுக்குள்ளே தான் நைட்டியோட நான் இருக்கிறேன். என்றைக்கு என் புருஷனை கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. அது வேறு. ஏன் மாமா? அது என்ன அவங்கள ஏன் இப்போ நான் காமிக்காமல் இருக்கேன்னா, அவங்க பனியன் போடாமல் இருக்காங்க, அதனால தான் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. சரி, நான் மாம்பழம் கட் பண்ணி கொடுக்குறேன், அவங்க சாப்பிட்டோம். நான் எல்லாமே கட் பண்ணிவிட்டு சமைக்க போகிறப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இங்கே நான் குழம்புக்கு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து இன்னும் வந்து இஞ்சி போடணும், கொஞ்சோண்டு ஜீரகம் போடணும். போட்டால் இதை அரைச்சிட வேண்டியதான். பொரியலுக்கு வந்து மாமா வந்து என் தங்கம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஸ் அண்டை போகும்போது காமிக்கிறேன். பருப்பு வந்து வேக போட்டாச்சுங்க, ஊற வச்சு போட்டேன். இப்போ இது வந்து ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கழுவி இதுக்குள்ளே போட்டு ஒரு 2 விசில் விட்டோன்னா கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்றதை காமிக்கிறேன். காய் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கடுகுலாம் போட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொரியிட்டு அதுக்கப்புறம் காயை வந்து கொட்டிடலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டேங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடிட வேண்டியதான். இதில் வந்து எல்லாமே போட்டது வந்து விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடணும். இந்த பக்கம் வந்து மசாலாவுக்கு வந்து துறக்க முடியலைங்களே, இருங்க. இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணியாச்சு, அரைச்சாச்சு பேஸ்ட்டாக நல்லா. இப்போ வந்து தாளிச்சு விட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து இதை இது பண்ணி எடுக்கணும். இங்கே இருக்கவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறப்ப காட்டுறேன். சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சுட்டேன். குழம்பு தாளிச்சிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து வானல் இது வச்சாச்சு. இதில் குக்கர்லேயே வந்து வேக வச்சு குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் ஒரு விசில் வந்தாலுமே முடிஞ்சிடும். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு தேவைன்னா பட்டை இருந்ததுன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அது என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் அரைச்சோம்ல அதெல்லாம் போட்டுக்கலாம்.
இது நல்லா வதங்கிறதுல தான் இருக்குது நமக்கு நேற்று. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாம். அது மாட்டேன்னு இப்போ வந்து நமக்கு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கிறதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு, ஏன்னா ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு போட்டுருக்கோம். உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா சுடட்டும். இதை நல்லா சுண்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்படி வச்சா சுட்டுடும். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதங்கிடுச்சிங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதை வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து கிண்டி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப இல்லாமல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது திக்காக. ஓகே, இந்த பக்கத்துக்கு இருந்தால் போதும். இப்போ போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு விசில் வந்ததுன்னா இது ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வெந்துங்குது. அப்புறமா வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் போய் உட்காந்து இல்லை துணி காய போட்டு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணோம். வாங்க போய் துணி காய போட்டு வந்துடலாம். தமிழ்நாடு அப்பளங்க பாருங்கள், நான் கூட பார்க்கவே இல்லை. பாப்புலர் அப்பளமா? ஆஹா, அப்பு அப்பளம். அப்பு அப்பளம் பாருங்கள். வாவ், யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நானே பார்க்கல, மாமா பார்த்துட்டு சொன்னாங்க. இப்போ வாங்க போய் துணி காய போட்டு வந்துடலாம். எல்லா இடத்தையுமே துணி காய போட்டாங்க. துணி காஞ்சிச்சுனாலும் எடுக்க மாட்டாங்க. என்ன இதை கேட்டுட்டோம் இல்லை நம்ம ஒதுக்கி போட்டோன்னா நம்ம பொல்லாதவங்க. இந்த இடத்த இப்படி கிடையாது. இவங்க துணி போட்டிருக்காங்க, இவங்க துணி பக்கத்தில் நம்ம துணியை போடக்கூடாது. ஏன் இது அவங்க துணியை காயப்படுறாங்களே, அங்கேயே காய போடலாம்ல. என் தலை இழுத்து இதெல்லாம் துணியை ஒதுக்கி விட்டு காய போட்டாலும் கத்துவாங்க. என்ன பண்ணுறது? காய போட்டாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த பக்கம் போய் போட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு போய் வீடியோ எடிட்டிங் பண்ணிடுறேன். நான் மணி ஆகிடுச்சு. மழை வேறு வரும். கொஞ்ச நேரம் படுக்க கூட முடியாது. இப்போயே மணி 12 ஆகிடுச்சு. எப்போ போய் நான் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னு தெரியல. வாங்க போயிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். பாருங்கள், மாமா வந்து அவங்க தங்கச்சி கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குழம்பு வச்சோமோ அதை தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அது அவங்களுக்காக நான் சமைச்ச சமையல். என்ன மாமா, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? சந்தோஷமாக இருக்குது, துக்கமாக இருந்தது. சந்தோஷமாக இருந்தது, துக்கமாக இருந்தது, கோபமாக இருந்தது. பட் சாப்பிட்டேன். என்ன ஹாப்பியா நீங்கள்? ஹாப்பிலாம் கிடையாது. என்றைக்கும் ஹாப்பி கிடையாது. ஆனாலும் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டீங்க. ஒரு விதி, இன்னும் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அவ்வளோதான். என்ன பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்க? இது ஒன்று கதை பேசிட்டு சாப்பிட வந்தால் இந்த சாப்பாடு இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளோதான். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ இன்றைக்கி ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், ஒரு 3-4 நாளைக்கு வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாக நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக கொடுக்குறேன். என்னமாம்மா சொல்கிறீங்க? ஆமாம், லாங் வீடியோ வரப்போகுது, பெரிய வரப்போகுது. ரொம்ப சுவாரஸ்யமாலாம் இருக்க போது என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளோதான்.
என் வீடியோ இன்றைக்கி இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. நேம் சொல்லாமல் விட்டுக்கிறதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஒரு 4 நாளைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சுட்டு நான் உட்காந்து எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்களோ அவ்வளோவும் நான் எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக சொல்லிடுறேன். என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகே, பாய்.